பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தின் விருதாச்சலம் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர்கள் வருகை புரியவில்லை. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழர் தளபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்கள். நிச்சயமாக சையத். அதாவது 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய 355 தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாணவர்களின் கற்பித்தல் பணி மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது 243 என்ற ஒரு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், திமுக தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும், பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட ஒரு 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கல்வி மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டி, புவனகிரி, ஸ்ரீமுஷ்ணம், கம்மாபுரம், மங்களூர், நல்லூர், விருதாச்சலம் ஆகிய 7 ஒன்றியங்களில் செயல்படக்கூடிய இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நகராட்சி தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி என 680 பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இந்த 355 ஆசிரியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்து பொழுதை கழிக்கும் ஒரு அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில பள்ளிகளில் பார்த்தோம் என்றால் ஆசிரியர்கள் ஒரு 1, 2, 3 வகுப்புகளை ஒன்றிணைத்து பாடத்தை கற்பிக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் வெளியே சுற்றித் திரியும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் கேள்விக்குறியாகி வருவதால் உடனடியாக இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கை அந்த விடிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.